ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாழைப்பூவையும் முருங்கைக்கீரையும் வச்சு பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாழைப்பூ வந்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி வேக வச்சு மஞ்சள்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். வாழைப்பூ கற்காமல் இருக்கிறதுக்கு அரிசி கழுவின தண்ணியில் வந்து 5 மினிட்ஸ் உப்பு போட்டு ஊற வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா வாழைப்பூ கற்காது. இப்போ மஞ்சள்தூள் போட்டு அதை வேக வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரையும் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில் வந்து எண்ணெயை ஊற்றி கடுகு, கடலப்பருப்பு, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், இது நல்லா காரமாக இருக்கிறதுனால ஒன்று தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க வாழைப்பூவையும் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ தான் நான் உப்பு போடுறேன். வேக வைக்கும்போது உப்பு சேர்க்கல, ஏன்னா அப்போ போட்டோன்னா நம்ம கீரை சேர்க்கும்போது எவ்வளோ ஆட் பண்ணுறதுன்னு தெரியாது. அதனால் இப்போ தான் உப்பு ஆட் பண்ணுறேன். இப்போ முருங்கைக்கீரையும் ஆட் பண்ணி அதை நல்லா சிம்மிலே வச்சு நல்லா சுருள வதக்கி விட்டுருங்க. இது இப்போ பாருங்கள், முருங்கைக்கீரை நல்லா சுருங்கி வந்துருச்சு. இப்போ தேங்காய் பூ போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இதையும் சிம்மில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் வதக்கினா போதும். இப்போ சூப்பரான வாழைப்பூ பொரியல் ரெடி. தேங்க்யூ.